ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு அக்காவும் தங்கச்சும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அக்காவும் தங்கச்சின்னு சொன்னது நம்ம தேனையும் நம்ம சக்தியும் சொல்கிறாங்க. அதாவது ஒத்த ஓப்படியாவாக இருந்தாலும் ஒத்துமையாக இருக்கிறது வேற லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமியார் உள்ளே வராங்க. அந்த மாமியார் உள்ளே என்ட்ரி ஆனாவே நல்லா இருக்க குடும்பம் நல்லா இல்லாமல் போயிடுங்கிறதுக்கு உண்மையான உதாரணம் இது ஒன்று தாங்க. இந்த ஊசி பட்டாசு உள்ளே வர ஐயோன்னு பயந்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம சக்தி வேறு வெறும் வயிற்றுல மாங்காய் சாப்பிட்டது ஒமட்டு தாட்டுக்கானால போய் வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சிக்கல் சிவபதி ஐயோ வீட்டுக்கு 2வது பேர குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஆனந்தம் பத்தாதா, இவங்க பேச்சுவார்த்தையே எல்லாரும் இல்லாமல் இருக்காங்க. இவங்கள்ட்ட போயிட்டு 2வது குழந்தையா ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உள்ளே போயிட்டு வேலைன்ட்ட கை கூட்டுறா, நீ ஏதோ புரியாத மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. பேசிகிட்டே இருந்தோன்னே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீ என்ன தாத்தா வாக்கிட்டடா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட கொடுமையை எப்போ நடந்தது இது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆச்சு. அவரோட ரியாக்ஷனை பார்த்தோமா புரியல, திருன்னு முழிக்கிறாரு. எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி நான் அப்பாவாமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒருவர்கிட்ட நினைக்க, அதுக்கப்புறம் சக்தியை கூப்பிட்டு வராங்க. சக்திக்கிட்ட போய் தேனு கேட்குறாங்க. ஆமாம் வெறும் வயிற்றுல மாங்காய் சாப்பிட்டனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு ரியாக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தேனு தப்பாக புரிஞ்சுட்டு வந்து இங்கே வந்து சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து பாராட்டினதோட சக்திக்கு கங்கராஜ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே உள்ளே கூப்பிட்டு வந்து வேலைன்னு புரிய வைக்கிறாரு. இது மாதிரி அப்பா நினச்சிட்டாரு, நான் ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ சொல்கிறது ரொம்ப தப்புப்பா, போய் சொல்லக்கூடாப்பா, இந்த விஷயத்தெல்லாம் போய் உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒத்துக்கவே இல்லைங்க அவர். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சகஜம் தான், அவங்க அப்படி நினச்சிட்டாங்களா, பார்த்துக்கலாம் பேசிக்கலாங்கிறாங்க. இது என்ன பொரியும் பொட்டுக்கல்லையுமா கடையில் வாங்கி கொடுக்க, ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.